நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கலாம். என்ன மீன் குழம்பு அப்படின்னா நெய் மீன் குழம்பு வைக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் மஞ்சள் போட்டு கழுவி எல்லாம் ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இதுக்கு தேவையானது பாருங்க, கொஞ்சம் புளி, ஒரு தக்காளி, சரிங்களா? இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் வெங்காயம் வதக்கி போடணும், போட்டால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி அரைக்கும் போது நான் ஒரு 2 வெள்ளைப்பூடு, பச்சை வெள்ளைப்பூடு போட்டு அரைங்க. வதக்கி அரைக்கும் போது ஒரு 4 பல்லு பாருங்களேன், ஒரு 4 பல்லு பச்சை வெள்ளைப்பூடை போட்டு அரைச்சி வைங்க. அப்போ குழம்பு அது ஒரு தித்திப்பாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் வதக்கிடலாம். எண்ணெய் ஊற்றியிருக்கோம். கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் வெங்காயம் போடணும். நம்ம ஒரு தக்காளி எடுத்து வச்சோம்ல, அதை கரைச்சி விட்டுறலாம். அதில் இங்கே பார்க்காங்க, ஒரு தக்காளி எடுத்து வச்சோம்ல, அந்த தக்காளியை கரைச்சிடணும். அதில் இதில் கரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் போல் போட்டால் போதும். வெங்காயம் பொரிஞ்சிருச்சா? தான் போகும். கொஞ்சம் தள்ளிக்க புளிக்கரைசலை ஊற்றிடலாம். ஊற்றிடலாம். நம்ம என்ன குழம்பு வீட்டில் அரைச்சா மிளகாய், வீட்டில் அரைச்ச பொடி போடணும். வீட்டில் அரைச்ச பொடி, கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இப்போ உப்பு போட்டாச்சு. நல்லா குழம்பு கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம மீனை போட்டு இறக்கலாம். கொஞ்சோடு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். சும்மா கொஞ்சம் போல் விட்டுணும். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ இந்த அரைச்சி வச்ச கொஞ்சம் போல் தேங்காய் உள்ளது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சரி போங்க. மீனெல்லாம் போட்டாச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப கிண்டக்கூடாதுல்ல, அதனால் கொஞ்சம் கொதிச்சு வேகட்டும். நெய் மீன் இன்றைக்கி நெய் மீன் குழம்பு மண்பானையில் வைக்கலாம். வேகட்டும். குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இந்த பீஸ் எல்லாம் பீஸ் அப்படியே போய் வச்சுருங்க. இன்னும் கூட வேற கூட இருக்கும். இது நல்லா தெரியுது. உடச்சி விட்ற போகிறோம் நம்மளே. இந்த மண்டை போதுமா? அவ்வளோதான், இறக்கிடலாமா? போதுமா? காமிச்சது இப்போ பாரு.
இந்தா 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 மீனா மீனா போடு மீனா சரி சரி டாடிட்ட கொடுக்கும்